ஸ்ரீ சாய்ராம். என் அன்பான சாய் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம். என் அன்பான சாய் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். விநாயகர் சதுர்த்தி 2023ஆம் ஆண்டு பிள்ளையார் சிலை வாங்கி வழிபாடு செய்வதற்கான சரியான நாள் நேரம் எது? முழு முதல் கடவுளான விநாயகர் பெருமான் வழிபடுவதற்குரிய நாள் சதுர்த்தி தினமாகும். அதிலும் ஆவணி மாதத்தில் வரும் சதுர்த்தி விநாயகர் அவதரித்த தினம் என்பதால் அதனை விநாயகர் சதுர்த்தி என்றே நாம் அழைக்கின்றோம். விநாயகர் ஞானம் மற்றும் செல்வத்தை தரும் தெய்வம் என்பதுடன் மிகவும் எளிமையான தெய்வம் ஆவார். இதனால் விநாயகரை பலருக்கும் மிகவும் பிடிக்கும். விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டம் என்பது விநாயகர் சிலை நல்ல நேரம் பார்த்து வீட்டுக்கு வாங்கி வருவது முதல் துவங்கி விநாயகர் பெருமானை கரைப்பது வரை நடைபெறுகிறது. விநாயகர் சதுர்த்தி பூஜை செய்வதற்கு மட்டுமல்ல, விநாயகரை வாங்கி வருவதற்கு நல்ல நேரம் கண்டிப்பாக பார்க்க வேண்டும். அப்படி விநாயகரை எந்த நாளில் எந்த நேரத்தில் வாங்கி வந்து வழிபட வேண்டும் என்பதை இங்கே பார்ப்போம். தெய்வங்களுக்கு எல்லாம் முதன்மை தெய்வமாக விளங்கக்கூடியவர் விநாயகர். அவருக்குரிய சிறப்பான நாட்களில் ஒன்று விநாயகர் சதுர்த்தி. சிவன் சிறுவனாக இருந்த விநாயகர் தலையை வெட்டி எடுத்தார். பிறகு பார்வதி தேவி கேட்டுக்கொண்டதன்படி தனது தவறை உணர்ந்து விநாயகருக்கு மீண்டும் உயிர் தர நினைத்தார் சிவபெருமான். தனது பூதகணங்களை அனுப்பி நீங்கள் செல்லும் வழியில் முதலில் காணும் உயிரினம் தலையை கொண்டு வரும்படி உத்தரவிட்டார். சிவனின் உத்தரவுப்படி முதலில் கண்ணில் பட்ட யானையை தலையை கொண்டு வந்தன சிவகணங்கள். யானையின் தலையை கொண்டு விநாயகரை மீண்டும் உயிர் பெற்று எழ செய்தார் சிவபெருமான். இவ்வாறு 2வது முறையாக விநாயகர் உயிர் பெற்ற நாளையே நாம் விநாயகர் சதுர்த்தி தினமாக கொண்டாடுகிறோம். வழக்கமாக ஆவணி மாதத்தில் வரும் வளர்பிறை சதுர்த்தியில் வரும் விநாயகர் சதுர்த்தி என்று நாம் கொண்டாடுகிறோம். ஆனால் இந்த ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா புரட்டாசி மாதத்தில் முதல் நாளில் வருகிறது. அதிலும் செப்டம்பர் 18ஆம் தேதி கொண்டாடுவதா அல்லது செப்டம்பர் 19ஆம் தேதி கொண்டாடுவதா என்பதில் பெரிய குழப்பம் ஏற்பட்டு உள்ளது. சதுர்த்தி திதியானது செப்டம்பர் 18ஆம் தேதி 11:39 மணிக்கு துவங்கி செப்டம்பர் 19ஆம் தேதி காலை 11:50 வரை உள்ளது. சூரிய உதயத்தின் போது சதுர்த்தி திதி இருக்கும் நாளையே விநாயகர் சதுர்த்தி என கொண்டாட வேண்டும் என சாஸ்திரங்கள் சொல்கின்றன. ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு பஞ்சாங்கம் இருக்கும். அதன் அடிப்படையில் விழாக்கள் கொண்டாடப்படுகின்றன. அதன் அடிப்படையில் பார்த்தால் பிள்ளையார்பட்டி தலத்தில் செப்டம்பர் 19ஆம் தேதி தான் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்பட உள்ளது. அதே சமயம் மிகவும் புகழ்பெற்ற திருச்சி மலைக்கோட்டை உச்சி பிள்ளையார் கோயில், மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் உள்ள முக்குருணி விநாயகர் செப்டம்பர் 18ஆம் தேதிதான் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்பட இருக்கிறது. இதனால் செப்டம்பர் 18, 19 2 நாட்களுமே விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுவதற்கு ஏற்ற நாள்தான். விநாயகர் சிலை வாங்க நல்ல நேரம்
செப்டம்பர் 18ஆம் தேதிதான் விநாயகர் சதுர்த்தி தினமாக அரசு அன்று விடுமுறை அறிவித்துள்ளது. இதே நாளில் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுபவர்கள் காலை 9 மணிக்கு மேல் 10-20 மணிக்குள் விநாயகரை வாங்கி வந்து வீட்டில் வைத்துவிட வேண்டும். செப்டம்பர் 18ஆம் தேதி திங்கட்கிழமை என்பதால் காலை 7:30 முதல் 9 மணி வரை ராகு காலம் உள்ளது. அதனால் 9 மணிக்கு மேல் விநாயகர் சிலை வீட்டுக்கு வாங்கி வருவது நல்லது. விநாயகர் சதுர்த்தி பூஜை பகல் 12 மணி முதல் 1:30 வரையிலான அல்லது மாலை 6 மணிக்கு மேல் எப்போது வேண்டுமானாலும் விநாயகரின் பூஜை செய்ய வேண்டிய நேரம் இதுதான். அனைத்து சாய் பக்தர்கள் அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்களை நான் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. ஜெய் சாய்ராம். அல்லாஹ் மாலிக்.